இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க ஏஐ கார்ட்டூன் வீடியோஸை எப்படி ஃப்ரீயா கிரியேட் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சாம்பிள் வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். அதை பாருங்க. ஒரு அழகான பெரிய காட்டில் ஒரு பலமான சிங்கம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த சிங்கம் காட்டின் ராஜா. எல்லா மிருகங்களும் அதை பார்த்து பயப்படுவார்கள். அதே காட்டில் ஒரு சின்ன வெள்ளை முயலும் வாழ்ந்தது. அது மிகவும் புத்திசாலியும் சுறுசுறுப்பும் ஆனது. ஒரு நாள் சிங்கத்திற்கு மிகவும் பசி எடுத்தது. அது காட்டில் சுற்றி உணவு தேடிக் கொண்டிருந்தது. அப்போது அந்த சின்ன முயலை பார்த்தது. முயல் சிங்கத்தை பார்த்ததும் கொஞ்சம் பயந்தது. ஆனால் அது தன்னுடைய புத்தியை பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தது. முயல் சிங்கத்திடம், ஐயா சிங்கராஜா, இந்த காட்டில் இன்னொரு பெரிய சிங்கம் வந்திருக்கிறது. அதுதான் இந்த காட்டின் ராஜா என்று சொல்கிறது என்று கூறியது. இதை கேட்ட சிங்கம் மிகவும் கோபமடைந்தது. எங்கே அந்த சிங்கம்? என்னை உடனே அங்கே அழைத்துச் செல் என்று கர்ஜித்தது. முயல் சிங்கத்தை ஒரு ஆழமான கிணற்றுக்கு அழைத்துச் சென்றது. அந்த சிங்கம் இந்த கிணற்றுக்குள் இருக்கிறது என்று முயல் சொன்னது. சிங்கம் கிணற்றுக்குள் பார்த்தது. தண்ணீரில் தன் முகம் பிரதிபலித்தது. அதை பார்த்த சிங்கம், அதுதான் அந்த சிங்கம். கோபத்தில் கிணற்றுக்குள் குதித்தது. சின்ன முயல் தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் தன்னை காப்பாற்றிக் கொண்டது. காட்டில் இருந்த எல்லா மிருகங்களும் முயலை பாராட்டின. இந்த கதையின் நீதி என்னவென்றால், பெரிய வலிமையை விட புத்திசாலித்தனம் அதிக சக்தி கொண்டது. சாம்பிள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனலை யாருன்னா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. கூகுள் குரோம்ல ChatGPT ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுக்குற ப்ராம்ப்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட்ல எத்தனை வேர்ட்ஸ் வேணும்ன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வேர்ட்ஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க டைட்டில் ஆட் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச டைட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணி ChatGPTல பேஸ்ட் பண்ணி ஏரோ மார்க் கிளிக் பண்ணி என்டர் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கேட்ட மாதிரி 300 வேர்ட்ஸ்க்கு ஒரு ஸ்டோரி கிரியேட் ஆகி வந்துருச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து இமேஜ் ப்ராம்ப்ட் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கான ப்ராம்ப்ட் காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் காப்பி பண்ணி ChatGPTல பேஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா 6 to 8 சீன்ஸ்க்கு வந்து நான் இமேஜ் ப்ராம்ப்ட் கேட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எத்தனை சீன்ஸ்க்கு வேணுமோ அதை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ChatGPTல பேஸ்ட் பண்ணி ஏரோ மார்க் கிளிக் பண்ணி என்டர் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா 7 சீன்ஸ்க்கான இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து ரெடி ஆகி வந்துருச்சு. நெக்ஸ்ட் இமேஜ் கிரியேட் பண்ணோம். அதுக்கு கூகுள் விஸ்க் ஓப்பன் பண்ணிக்கலாம். விஸ்க் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ChatGPTல போயிட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு விஸ்க்ல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு போர்ட்ரேட் வேணுமா லேண்ட்ஸ்கேப் வேணுமான்னு சூஸ் பண்ணிட்டு ஏரோ மார்க் கிளிக் பண்ணி என்டர் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட்டுக்கான இமேஜ் வந்து ரெடி ஆகி வந்துருச்சு. சேம் அதே போல செகண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு வேணும்னா ஜஸ்ட் காப்பி பண்ணுங்க. விஸ்க்ல ஃபர்ஸ்ட் போட்டதை டெலீட் பண்ணிட்டு செகண்ட் ப்ராம்ப்ட்டை என்டர் பண்ணுங்க. சேம் இதே மாதிரி நீங்க எல்லா ப்ராம்ப்ட்டுக்கும் இமேஜ் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் எல்லா இமேஜஸையும் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதுல உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சிருக்குன்னு பார்த்து இந்த டவுன்லோட் ஏரோ பட்டன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்காங்க ஒன் பை ஒன்னா. இப்போ இமேஜ் எல்லாமே டவுன்லோட் பண்ணியாச்சு. டவுன்லோட் பண்ண இமேஜை வந்து வீடியோவா கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கு தேர்ட் ப்ராம்ப்ட், ஜஸ்ட் தேர்ட் ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ChatGPTல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஏரோ மார்க் கிளிக் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா வீடியோ ப்ராம்ப்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம். அதுக்கு கிராக் ஏஐ ஓப்பன் பண்ணிக்கலாம். கிராக் ஓப்பன் பண்ணது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இமேஜினை கிளிக் பண்ணுங்க. இமேஜினை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கும். ஜஸ்ட் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அப்லோட்ஸ் கிளிக் பண்ணுங்க. அப்லோட்ஸ்ல எடிட் இமேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. டவுன்லோட்ஸ்ல நம்ம டவுன்லோட் பண்ண எல்லா இமேஜஸ் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பிளேஸ்ல மேக் வீடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ChatGPTல வந்த ஃபர்ஸ்ட் வீடியோ ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு கிராக்ல வந்து பேஸ்ட் பண்ணி ஏரோ மார்க் கிளிக் பண்ணி என்டர் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு வீடியோ ஜென்ரேட் ஆகிடும். நெக்ஸ்ட் டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இமேஜினை கிளிக் பண்ணுங்க. இமேஜினை கிளிக் பண்ணிட்டு அப்லோட்ஸ் கிளிக் பண்ணுங்க. அப்லோட்ஸ்ல எடிட் இமேஜ் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம செகண்டா டவுன்லோட் பண்ண இமேஜை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிளேஸ்ல மேக் வீடியோ கொடுங்க. மேக் வீடியோ கொடுத்ததும் ChatGPT போயிட்டு நம்மளோட செகண்ட் ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணுங்க. ட்ராக்ல வந்து அதை பேஸ்ட் பண்ணி ஏரோ மார்க் கிளிக் பண்ணி என்டர் பண்ணுங்க. இப்போ செகண்ட் வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா செகண்ட் வீடியோ ஜென்ரேட் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி அவுட்புட் வந்திருக்கும் பாருங்க. நெக்ஸ்ட் டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மீதி இருக்க எல்லா ப்ராம்ப்ட்டுக்கும் இதே மாதிரி வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா எல்லா வீடியோ ஜென்ரேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல ஃபோர்த் ப்ராம்ப்ட் வந்து வாய்ஸ் ஓவருக்கு. ஸோ ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி ChatGPTல பேஸ்ட் பண்ணி ஏரோ மார்க் கிளிக் பண்ணி என்டர் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா தமிழ் வாய்ஸ் ஓவர் டெக்ஸ்ட் வந்துருச்சு. இந்த வாய்ஸ் ஓவர் கிரியேட் பண்ண கூகுள் ஏஐ ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். கூகுள் ஏஐ ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணது இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் கெட் ஸ்டார்டட் கொடுங்க. லெஃப்ட் சைட்ல பிளே கிரவுண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கீழே டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதுல ஜெமினி 2.5 ப்ரோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ரைட் சைட்ல சிங்கிள் ஸ்பீக்கர் ஆடியோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ChatGPT போயிட்டு தமிழ் வாய்ஸ் ஓவரை காப்பி பண்ணி இந்த பிளேஸ்ல பேஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரைட் சைட்ல வாய்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல உங்களுக்கு எந்த வாய்ஸ் சூஸ் ஆகுதுன்னு பாருங்க. நான் இப்போ இதை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணி இங்க ரன் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்க வாய்ஸ் ஓவர் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 3 டாட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் டவுன்லோட் பண்ண வீடியோ அண்ட் ஆடியோ வந்து மெர்ஜ் பண்ணணும். அதுக்கு கேன்வா ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேன்வா ஓப்பன் பண்ணது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ லேண்ட்ஸ்கேப் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்லோட் கிளிக் பண்ணுங்க. அப்லோட்ல அப்லோட் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணுங்க. அப்லோட்ஸ் கிளிக் பண்ணதும் நம்ம டவுன்லோட் பண்ண வாய்ஸ் ஓவர் வீடியோஸ் எல்லாம் வந்திருக்கும். அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ் எல்லாமே அப்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இது சீன் வைஸாக எந்த சீன் ஃபர்ஸ்ட்ன்றதை பார்த்து ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆடியோ ஆட் பண்ணோம். அதுக்கு இந்த டைம் லைனை ஃபர்ஸ்ட்டில் வச்சுக்கோங்க, 0ல் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் ஆடியோ கிளிக் பண்ணி இந்த வாய்ஸ் ஓவர் கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் எல்லாமே ஆட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு எல்லாமே வெளியில் போகும். ஏன் வெளியில் போகுதுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டி ஸ்பேஸ் நிறையா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் வீடியோவை வந்து டவுன்லோட் பண்ணி போஸ்ட் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எம்டிஆர் இந்த வாய்ஸ் ஓவரில் டெலீட் பண்ணி பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணி உங்களுக்கு வச்சிருக்கேன். அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஒரு அழகான பெரிய காட்டில் ஒரு பலமான சிங்கம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த சிங்கம் காட்டின் ராஜா. எல்லா மிருகங்களும் அதை பார்த்து பயப்படுவார்கள். அதே காட்டில் ஒரு சின்ன வெள்ளை முயலும் வாழ்ந்தது. அது மிகவும் புத்திசாலியும் சுறுசுறுப்பும் ஆனது. ஒரு நாள் சிங்கத்திற்கு மிகவும் பசி எடுத்தது. அது காட்டில் சுற்றி உணவு தேடிக் கொண்டிருந்தது. அப்போது அந்த சின்ன முயலை பார்த்தது. முயல் சிங்கத்தை பார்த்ததும் கொஞ்சம் பயந்தது. ஆனால் அது தன்னுடைய புத்தியை பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தது. முயல் சிங்கத்திடம், ஐயா சிங்கராஜா, இந்த காட்டில் இன்னொரு பெரிய சிங்கம் வந்திருக்கிறது. அதுதான் இந்த காட்டின் ராஜா என்று சொல்கிறது என்று கூறியது. இதை கேட்ட சிங்கம் மிகவும் கோபமடைந்தது. எங்கே அந்த சிங்கம்? என்னை உடனே அங்கே அழைத்துச் செல் என்று கர்ஜித்தது. முயல் சிங்கத்தை ஒரு ஆழமான கிணற்றுக்கு அழைத்துச் சென்றது. அந்த சிங்கம் இந்த கிணற்றுக்குள் இருக்கிறது என்று முயல் சொன்னது. சிங்கம் கிணற்றுக்குள் பார்த்தது. தண்ணீரில் தன் முகம் பிரதிபலித்தது. அதை பார்த்த சிங்கம், அதுதான் அந்த சிங்கம். கோபத்தில் கிணற்றுக்குள் குதித்தது. சின்ன முயல் தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் தன்னை காப்பாற்றிக் கொண்டது. காட்டில் இருந்த எல்லா மிருகங்களும் முயலை பாராட்டின. இந்த கதையின் நீதி என்னவென்றால், பெரிய வலிமையை விட புத்திசாலித்தனம் அதிக சக்தி கொண்டது.